என் பெயர் மருது. நான் பல கிராமங்கள்ல அரசு பேருந்து ஓட்டி செல்கிறேன். ஏகப்பட்ட பிரச்சனைகள், திடீர் ரோடு மறியல், இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில நாங்க வேலை பார்க்க வேண்டி இருக்கிறது. இது போக மேலதிகாரிகள் தொல்லை வேற. எங்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். தனியார் பேருந்து டிரைவர்கள் நல்ல சினிமா பாடல்கள் கேட்டு உற்சாகமாக பேருந்து ஓட்டுகின்றனர். உங்களுக்கு மன உளைச்சல் இல்லை. நன்றி. அரசு புதிய பேருந்துகள் 2 ஆண்டுகள பழுத விடுகின்றன. டயர் சரியில்லாம போகுது, கியர் சரியா ஒழுக மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனா படிக்கட்டுகள், கண்ணாடிகள் எல்லா பாகங்களும் கழன்று விடுமோ என்று பயத்திலேயே வண்டி ஓட்ட வேண்டி இருக்கிறது. அதனால் நான் மிகவும் கவனமாக இருப்பேன். அரசு பேருந்து சார்பாக பேச வந்திருக்கேன். என் பேரு தங்கப்பன். எங்களுக்கு எல்லாம் 52 சீட்ல பயணிகள் போதும். 2 பிரச்சனைகளோட ஹாயா பணி செய்வோம். அரசு பேருந்து ஊழியர்கள் விவாதத்தை முடிச்சு விட்டார். வாங்க தனியார் பேருந்து ஊழியர்கள் நீங்கள் விவாதங்களை ஆரம்பிக்கலாம். நான் ஒரு தனியார் பேருந்து நிறுவனத்தில் கண்டக்டராக பணியாற்றி வருகிறேன். திருவிழா காலங்கள் மற்றும் முகூர்த்த தினத்தன்று எங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக உள்ளது. இதெல்லாம் நாங்கள் யாரிடம் சொல்வது? சொன்னால் வேலை போயிடும். என் பேர் அருண்குமார். நன்றி. என் பெயர் சுல்தான். நான் ஒரு தனியார் பேருந்து ஓட்டுநர். அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு அதிக சம்பளம். அவர்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்கிறார்கள். எனக்கு 35 வயதாகிறது. இன்னும் திருமணமாகவில்லை. என் பேர் அருண். எவ்வளவு அரசு பேருந்து வந்தாலும் இங்க வண்டிக்குன்னு தனி கூட்டம் இருக்கு. எவ்வளவுதான் கூட்டம் வந்தாலும் கரெக்டா நேரத்துக்கு விரைவா செல்லதால சந்தோஷமா வருகிறார்கள். ஆள் இல்லாத ரோட்ல கூட ஒருத்தர் நின்னு தலை சொரிந்தால் கூட பேருந்து நிப்பாட்டுறவங்க நினைச்சு எங்கப்பா போகணும்னு கண்டக்டர் கேட்பாரு. ஏன்னா ஒரு பேருந்துல 50-20 பேர் அமரும் வகையில சீட் உள்ளது. அதற்கப்புறம் அங்கும் இங்கும் ஒரு 10 பேர் நிக்கலாம். ஆனா நாங்கள் 100 நபர்கள் இருந்தாலும் அழைத்து செல்வோம் என்று பெருமை சொல்றேன். 2 பக்கமும் விவாதங்கள் நடந்தது. நான் தீர்ப்பு சொல்கின்ற நேரம் வந்துட்டது. முதல்ல அரசு பேருந்து அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருப்பது உண்மைதான். ஆனால் மாதம் 30 நாள் முடிஞ்சு சம்பளம் கரெக்டா வங்கிக்கு வந்து விழுகிறது என்ற உண்மை புரிந்து அவர்கள் பயணிகளிடம் முகம் சுழிக்காமல் இருந்தாலே பயணம் இனிமையாக இருக்கும். சரி, இனி தனியார் பேருந்துக்கு வருவோம். இவங்களுக்கு பணிச்சுமை அதிகம் தான் இவங்க முதலாளியாக இருக்குது. அதனால பயணிகள்கிட்ட கொஞ்சம் அப்படி பிரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 100 நபர்கள் அழைத்து சென்றால் கரூர் சம்பவம் போல் ஆக போகிறது என்று சிரித்தார்கள். ஆக மொத்தத்தில் பேருந்துல ஓட்டுநரும் நடத்துனரும் பயணிகளிடம் கொஞ்சம் பணிவாக நடந்தாலே போதும், பயணம் இனிமையா இருக்கும்.